வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஒரு சேடான ஒரு நியூஸ்ங்க. அதாவது ஆர்சிபியோட ஐபிஎல் வின்னிங் செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியில முடிஞ்சிருக்கு. அவங்க பரேட் பிளான் பண்ணாங்க. இமிடியேட்டா அவங்க ட்ராஃபி வின் பண்ண நெக்ஸ்ட் டேலே ஓகே 3 மணிக்கு பரேட். ஓகே சின்னசாமி ஸ்டேடியம்ல ட்ராஃபி செலிப்ரேஷன். சின்னசாமி ஸ்டேடியம்ல அதிகபட்சமா 35,000 தான் கெபாசிட்டி. ஆனா 2.5 லட்சம் பீப்புள் வந்திருக்காங்க. கண்டிப்பா ஸ்டாம்பீட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஷார்ட் ஆஃப் டைம். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு அடுத்த நாளாவது இதை பிளான் பண்ணிருக்கலாம். இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட்டான ஒரு போலீஸோ இல்ல செக்யூரிட்டிஸோ அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. 2.5 லட்சம் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,500 போலீஸ் தாங்க இருக்காங்க. நாங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்றது அர்த்தமே இல்லைங்க. கண்டிப்பா ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தி வருவாங்கன்னு தெரியும். அண்ட் 14 உயிர் இதனால போயிருக்குங்க. அந்த உயிர் திரும்பி வருவாங்க. நான் பாக்குற ஒரு வீடியோல ஒருத்தர் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. செத்தா என்ன உயிரோட இருந்தா என்னன்னு போயிட்டு இருக்காங்க. அநியாயங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு ஐபிஎல்காக வந்து பாத்தீங்கன்னா உயிரை விடுறதுலாம் அன்பிலீவபிள் கைஸ். சீரியஸ்லி நான் பிளேயர்ஸ் மேல எந்த மிஸ்டேக்கும் சொல்ல. பட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பா இதை ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கணும்ன்றது என்னோட ஒரு கருத்து.